பாலியல் வன்கொடுமைகள் 10 வயது குழந்தையிலிருந்து நீங்கள் 70 வயது பெண்கள் வரையிலும் இரவு நேரங்களில் இப்படி தனியாக போக முடியவில்லை. எல்லோரும் கஞ்சா போதைப் பொருட்களை போட்டுக்கொண்டு பாலியல் வன்கொடுமைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. எல்லோரும் நம்ம வீட்டு பெண்களாக இருந்தாலும் நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வர்ற வரைக்கும் எல்லோரும் ஈரக்கொலையை கையில் பிடித்துக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அந்த அளவுக்கு இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசாக இந்த அரசு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே தான் அதிகப்படியான விபத்து நடைபெறுகிறது. தமிழ்நாட்டிலே தான் அதிகப்படியான தற்கொலைகளும் நடைபெறுகிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாத ஒரு அரசு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த அரசு வெகு விரைவிலே நாம் அகற்றியாக வேண்டும். அதற்கான தேர்தல் ஏப்ரல் 26ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரக்கூடிய தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்ல வேண்டும் என்பதற்காக அனைவரும் ஒன்றுபட்டு நாம் பாடுபட வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். அரசு துறைகளிலே 3 லட்சம் பேருக்கு அரசு துறைகளில் 3 லட்சம் பேர் காலி இடங்களை நிரப்புவோம் என்று சொன்னார்கள். பெண்களுக்கு 35 வயதுக்கு மேலான பெண்கள் திருமணமாகாமல் இருந்தால் 35 வயதுக்கு மேலாக பெண்கள் திருமணமாகாமல் இருந்தால் அவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு தருவோம் என்று சொன்னார்கள். இதுவரையிலும் யாருக்கேனும் தந்தார்களா? ஒன்றும் தரவில்லை. தமிழ் தமிழ் என்று பேசுகிறார்கள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஐநா சபைக்கு போனாலும் சரி, அயோத்திக்கு போனாலும் சரி, தமிழை பற்றி பேசுகிறார்கள், திருக்குறளை பற்றி பேசுகிறார்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று அவர்களுடைய அந்த மழலை மொழியிலே பேசுகிறார்கள். இன்றைக்கு காசியிலே தமிழ் சங்கம் நடைபெறுகிறது. கன்னியாகுமரியிலிருந்து ட்ரெயின் ஃப்ரீயாக விடப்படுகிறது. தென்காசியிலிருந்து ட்ரெயின்கள் போகப்படுகிறது. ராமேஸ்வரத்திலிருந்து காசிக்கு ட்ரெயின் போகப்படுகிறது. தமிழின் பெருமை பற்றி பேசுவதற்கு நரேந்திர மோடி அவர்களுக்கு இணையாக யாருமே இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.